இலாகா ஒதுக்கப்பட்டதால் இன்று முதல் பணிகளை தொடங்கும் அமைச்சர்கள். துறை ரீதியான ஆய்வுக் கூட்டம் நடத்தி அறிக்கை அளிக்க அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவு. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசில் 22 துறைகளுக்கு அமைச்சர்கள் நியமனம் எப்போது? பட்ஜெட் தயாரிப்பு பணிகளை தொடங்குவதில் தாமதம் ஏற்படுவதாக தகவல். கேரளம் மாநிலத்தின் முதலமைச்சராக இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்கிறார் சதீஷன். ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். கேரள முதலமைச்சரை தொடர்ந்து 21 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். முஸ்லீம் லீக் கட்சிக்கு 5 அமைச்சர் பதவி ஒதுக்கீடு. கேரளத்தில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதால் பதவியேற்பு விழாவுக்கு பிரம்மாண்ட ஏற்பாடு. மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, காங்கிரஸ் ஆளும் மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். கேரள முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தமிழக முதலமைச்சர் விஜய் பங்கேற்கவில்லை என தகவல். விஜய் தரப்பில் இன்னும் உறுதி செய்யவில்லை என கேரள முதலமைச்சர் சதீஷன் பேட்டி. தேர்தல் தோல்வி குறித்து ஆராய திமுக கள ஆய்வுக்குழு இன்று முதல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம். ஜூன் 5ஆம் தேதிக்குள் அறிக்கையை சமர்ப்பிக்க கள ஆய்வுக்குழுவுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உத்தரவு. எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுத்து பொதுக்குழுவை கூட்ட எஸ்பி வேலுமணி தரப்பு தீவிரம். 1000க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களிடம் கையெழுத்து பெற்றதாக தகவல். அதிமுக எம்எல்ஏக்கள் வழங்கிய மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு காலக்கெடு ஏதும் கிடையாது. தனக்கும் விதிமுறைகள் தெரியும் என முன்னாள் சபாநாயகர் அப்பாவுக்கு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் பதில். சட்டசபை விதிகளின்படி மனுக்கள் தரப்படுகிற போது முறையாக சட்ட விதிகளுக்கு உட்பட்டு, சட்டசபை விதிகளுக்கு உட்பட்டு, சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஆய்வு என்பதற்கு காலக்கெடு கிடையாது. ஆனால் விரைவில் அதை பற்றி உரிய முடிவு உரிய நேரத்தில் எடுக்கப்படும். தமிழகத்தில் கிளாண்டஸ் வைரஸால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. மக்கள் அச்சமடைய தேவையில்லை என சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் பேட்டி. அதிகாரிகள் விசாரிச்சாங்க, மனிதர்களுக்கு பரவற வாய்ப்பு இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அதனால மக்கள் இதை பற்றி ஒரு அச்சம் தேவையில்லை. இன்னும் இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவா இருக்குன்னு பார்த்துட்டு அது எடுக்கப்படும். தேர்தலில் அதிமுகவை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். செய்தியாளர் கேள்விக்கு திண்டுக்கல் சீனிவாசன் ஆதங்கத்துடன் பதில். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை திமுகவை மக்கள் புறக்கணிப்பு பண்ணிருக்காங்க. இதை பத்தி என்ன சொல்ல வரீங்க? அது தீர்ப்பு வந்துருச்சு, என்ன சொல்லுங்க, அதான் புறக்கணிச்சிருக்காங்க தெரியுது. அப்புறம் என்ன? தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி இல்லாத நிலையை உருவாக்குவோம் என திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் எச்சரிக்கை. தூத்துக்குடிக்கு வந்தால் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் சட்டை கிழிக்கப்படும் என பரபரப்பு பேச்சு. ஏன் ஒருத்தன் பூசா குளத்திருக்கான், எங்க இருந்தோ லாட்டுக்காரன், நீ இனிமேல் இது மாதிரி பேச ஆரம்பிச்சா இந்த தூத்துக்குடி மாவட்டத்திற்கு நீ வருகின்ற போது உன்னுடைய சட்டைகளெல்லாம் கிழிக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுடைய தொண்டர் ஏற்படுத்துவார். முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அரசியல் நாகரிகத்துடன் பேச வேண்டும். தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கடும் கண்டனம். ஒரு முதிர்ச்சியான ஒரு அரசியல்வாதியாக நாங்கள் இவ்வளவு நாள் நினைத்திருந்தோம். அவருடைய அந்த பொதுக்கூட்டத்திற்கான பேச்சு என்பது ஒரு தரமற்றதாகவும் ஒரு அரசியல் நாகரிகம் இல்லாததாகவும் ஒவ்வொருவருடைய தரத்தினை பிரதிபலிப்பதாகவே அமையும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். இலங்கையில் 17ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவு தினம். தமிழின படுகொலையில் உறவுகளை இழந்த உறவுகள் கண்ணீர் மல்க அஞ்சலி. நீட் வினாத்தாள் கசிவு வழக்கில் பெண் பேராசிரியை 14 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐக்கு டெல்லி சிறப்பு நீதிமன்றம் அனுமதி. வினாத்தாளை வாங்கியதாக சந்தேகிக்கப்படும் மாணவர்களின் பெற்றோரிடம் விசாரணை நடத்த சிபிஐ முடிவு.
சென்னை அடையாறு ஆற்றில் குதித்து பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ராஜன் உயிரை மாய்த்துக் கொண்டார். ராஜன் மறைவுக்கு மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அருகே உள்ள காவிரி ஆற்றில் சோகம். நீரில் மூழ்கி கணவன், மனைவி உட்பட 3 பேர் உயிரிழப்பு. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் இன்று தொடங்குகிறது மலர் கண்காட்சி. +2 தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள் இன்று முதல் துணைத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். 30ஆம் தேதி வரை பயின்ற பள்ளிக்கு நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம் என அரசு தேர்வுத்துறை அறிவிப்பு. மதுரை, தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, கரூர், திருச்சி, ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், நீலகிரி, கோவை, சிவகங்கை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரியிலும் கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி ஆட்சி செய்த 15 ஆண்டுகளில் முறைகேடாக சாதி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டதாக புகார். 1,60,00,000 சாதி சான்றிதழ்களை ஆய்வு செய்ய மேற்கு வங்க மாநிலம் புதிய அரசு உத்தரவு. புதுச்சேரியில் வீடு வீடாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடங்கியது. மக்கள் முழு ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும் என அமைச்சர் நமச்சிவாயம் வேண்டுகோள். முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு ஓய்வூதியம் சலுகைகள் வழங்குவதை எதிர்த்த மனு தள்ளுபடி. சமூக பாதுகாப்பு வழங்குவதற்கு அரசியலமைப்பு ரீதியாக எந்த தடையும் இல்லை என அலகாபாத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. கோவையில் மதுபோதையில் காரில் ரகளையில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு. வீடியோ வைரலான நிலையில் காரை பறிமுதல் செய்த போலீசார். ஒடிசா மாநிலம் மல்கங்கிரியில் கடும் வெப்பத்தால் கோழிகள் அடுத்தடுத்து உயிரிழப்பு. 3 மணி நேரத்திற்குள் 5300க்கும் மேற்பட்ட கோழிகள் உயிரிழந்த சம்பவத்தால் அதிர்ச்சி. இன்றைய உலகம் நிச்சயமற்ற தன்மையில் உள்ளது, விநியோக சங்கிலி நெருக்கடியில் உள்ளது என ஸ்வீடனில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. காங்கோ, உகாண்டாவில் எபோலா வைரஸ் பரவலால் உலகம் முழுவதும் சுகாதார அவசர நிலை பிரகடனம். எபோலா வைரஸ் வேகமாக பரவுவதால் சர்வதேச கவலைக்குரிய சுகாதார அவசர நிலையாக அறிவித்தது உலக சுகாதார நிறுவனம். அமைதி ஒப்பந்தத்தில் ஈரான் உடனடியாக முடிவெடுக்காவிட்டால் அவர்களது நாட்டில் எதுவும் மிஞ்சாது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை. சீனாவில் டிரம்ப் உட்பட விருந்தினர்களுக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருட்களை குப்பையில் வீசிய அமெரிக்க அதிகாரிகள். உளவு பார்க்க சிப்கள் இருக்கலாம் என உளவுத்துறை அச்சத்தின் காரணமாக நடவடிக்கை. ஐபிஎல் லீக் போட்டியில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி அபார வெற்றி. நடப்பு தொடரில் 9 வெற்றிகளுடன் முதல் அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறி அசத்தல். ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் டெல்லி அணி அதிரடி ஆட்டம். ராஜஸ்தான் அணியை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி டெல்லி அணி வெற்றி. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை, ஹைதராபாத் அணிகள் இன்று பலப்பரீட்சை. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடக்கம்.